அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மானிய நகரத்தில் இருந்த அந்த கோட்டையின் உச்சியில் ஒரு பழமையான கோபுரம் இருந்தது. அது பெண்களின் நம்பிக்கை என்று அழைக்கப்பட்டது. ஒருமுறை அக்கோட்டை 2ஆம் கோனார்டு என்னும் மன்னரின் முற்றுகைக்கு ஆளானது. அக்கோட்டைக்குள் இருந்த படைகள் ஒரே ஒரு கோரிக்கையோடு மன்னரிடம் சரணடைந்தனர். அந்த கோரிக்கை என்னவென்றால், கோட்டையில் உள்ள பெண்கள் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை தங்களுடன் எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும். பெண்கள் தங்களுக்கு மிக விருப்பமான நகைகள் போன்ற பொருட்களையே தங்களுடன் எடுத்து செல்வார்கள் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்த்தார். ஆனால் கோட்டையிலிருந்து வெளியேறிய அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் இருந்த பொருட்களை பார்த்தபோது கோட்டை வாசலில் தனது படைகளுடன் நின்றிருந்த மன்னருக்கு வாயடைத்து போனது. சரி, அந்த பெண்கள் அப்படி என்னதான் தங்களுடன் எடுத்து சென்றார்கள்? அவர்கள் தங்கள் தோள்களில் கணவன், ஒரு மகள், ஒரு சகோதரன் அல்லது ஒரு காதலனை சுமந்து சென்றார்கள். பொதுவாக பெண்கள் அனைவருமே தங்க நகைகள் என்ற மதிப்புமிக்க பொருட்கள் மீது ஆசை கொண்டவர்கள் என்றே நம்பப்படுகிறது. ஆனால் நெருக்கடி மிகுந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு தங்கள் கணவன் மற்றும் குழந்தைகளை தவிர மதிப்பு மிகுந்த பொருட்கள் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பின் அளவை ஒருபோதும் அளவிட முடியாது. நெருக்கடியின் போதுதான் இதை நம்மால் உணர முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும். God bless you.